பிக் த்ரீ பாலிசின்னு ஒன்று வந்தது. ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, இந்தியா 3 பேர் தான் வந்து மோர் பவர்ஃபுல். அதுல முக்கியமா நமக்கே தெரியும் இந்தியா தான் மோர் பவர்ஃபுல். நம்மளுடைய பெரிய அரசியல்வாதி பையன் அவர் கண்ட்ரோல்ல தான் இப்ப ஆல்மோஸ்ட் கிரிக்கெட் இருக்குன்ற அளவுக்கு எல்லாம் மாறிடுச்சு. ரிச்சஸ்ட் கிரிக்கெட் போர்டு ஆகும்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இந்த பிராட்காஸ்டிங் குவாலிட்டின்னு பார்த்தா நம்மளோட இங்கிலாண்டும் சரி ஆஸ்திரேலியாவும் சரி எப்போதுமே பெட்டரா தான் இருக்கு. அதாவது நம்ம இங்க இருக்கிற அமௌண்ட் எல்லாம் வேற எதுக்கு ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்றது ஒரு கேள்வியா தான் இருக்கு. அண்ட் இதுக்கு ஒன் ஆஃப் த ரீசனா சொல்லப்படுறது அங்க இருக்கிற ஏர் குவாலிட்டி. ஆஸ்திரேலியாலயும் இங்கிலாந்துலயும் ஏர் குவாலிட்டி வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியல. ஏன்னா இங்க நடக்கிற இது இப்ப பாகிஸ்தான்லயும் எந்த அளவுக்கு ஏர் குவாலிட்டி இருக்குன்னு தெரியல. எல்லாம் பக்கத்துல தான் இருக்கும் ஆல்மோஸ்ட். அங்க வந்து ஒருவேளை இந்த ஸ்கை ஸ்போர்ட்ஸோ இல்ல வேற யாரோ பிராட்காஸ்ட் பண்ணா கூட அதோட குவாலிட்டி ரொம்ப பெட்டரா இருக்கு. ஆனா நம்ம இங்க பண்றது பார்த்தா அப்படியே மந்தமா ஒரு மாதிரி பேனு போற மாதிரி இருக்கு. அண்டு சரி ஏர் குவாலிட்டியால பாக்குற வியூ வந்து வேற மாதிரி இருக்குன்றது கூட லாஜிக்னா, ஸ்டேடியம்ஸ் நமக்கு அந்த நரேந்திர மோடி ஸ்டேடியம் தவிர வேற எந்த ஸ்டேடியமும் பார்க்கவே வந்து ரொம்ப கன்றாவியா இருக்கு. பட் அவங்க பண்றதெல்லாம் பார்த்தா இங்க லைட் எரியுது, இங்கிட்டு மேல ஏதோ ரூஃப் வைக்கிறானுங்க, என்னென்னமோ பண்றானுங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலா குவாலிட்டி ஆஃப் பிராட்காஸ்டிங் வந்து வேர்ல்டுலயே ஓரளவுக்கு பெஸ்ட்னா ஸ்கை ஸ்போர்ட்ஸ் தான். முன்னாடி இருந்த அந்த ப்ளூ கலர் லோகோ வச்சு ஒரு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் இருக்கும். அதுல வந்து நம்ம ஆஸ்திரேலியா மேட்ச், இங்கிலாந்து மேட்ச் எல்லாம் பாக்குறப்ப செம கிளாரிட்டியா இருக்கும். ஆனா இப்ப அதே ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கமிங் பேக் டு இந்தியன் மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்காது. இது வந்து எனக்கு தெரிஞ்சு கேமராவோட ப்ராப்ளமா தான். ஃபண்டிங் தான். லைக் நல்ல ஹை குவாலிட்டி கேமராவை எக்யூப் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஆட்களை போட்டாங்கன்னா மேபி அந்த இது கிடைக்கலாம். அண்ட் கம்மிங் ஸ்டேடியம் பார்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் வந்து நம்ம பீப்புளுக்கும் அதுல வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கு. அதை வந்து சேதப்படுத்தாம அதுல வந்து நிறைய டஸ்ட் லைக் குப்பைகளை போடாம இருக்கணும். அது வந்து இன்னும் வந்து இம்ப்ரூவ் பண்ணும்.